கோவை ஜீவஜோதி கலைத்தொடுபகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம்சை நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் அன்போடு வரவேற்கிறோம். நேயர்களே, ஒவ்வொரு வாரமும் இந்த அறம்சை நிகழ்ச்சி பல்வேறு கருத்துக்களை, சிந்தனைகளை உங்கள் முன்பாக நிறைய விஷயங்களை நாம் பேசிட்டு இருக்கிறோம். இது இந்த நிகழ்ச்சி இங்கிருக்கிறவர்களுடைய கேள்விகள் மட்டுமல்ல, உங்களுக்குள்ளும் இருக்கிற, உங்கள் இல்லத்தில் இருக்கிற, உங்களை சுற்றி இருக்கிற எண்ணற்ற மக்களினுடைய கேள்விகள், அதற்கான விடைகளை தேடி நாங்கள். இந்த நிகழ்ச்சி மனம் மற்றும் உடல் சார்ந்த பிரச்சனைகளோடு, கேள்விகளோடு இருக்கிற குழந்தைகள் மற்றும் வளர் இளம் பருவத்தினருக்கான ஒரு உன்னத நிகழ்ச்சி. தொடர்ந்து பல வாரங்கள், பல நிகழ்ச்சிகள் இவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற இந்த சிக்கல்கள் எல்லாம் நம்ம அலசி ஆராய்ந்து நிறைய மனிதர்களோடு உரையாடி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் நாம் எதிர்கொள்கிற இந்த கேள்விகளுக்கு சிறப்பான முறையில் அற்புதமான வழிகள் எல்லாம் சொல்லிக் கொடுக்குற, இந்த நிகழ்ச்சியை மென்மேலும் வளர்த்தெடுக்கிற அற்புதமான நடுநாயகமாக இருக்கக்கூடிய நமது நிகழ்ச்சியினுடைய மிக முக்கியமான மருத்துவர் திருமதி ஷில்பா டெரன்ஸ் அவர்களை அன்போடு நாம் வரவேற்போம். இவங்க வந்துட்டாங்க, அப்பனா முக்கியமான ஆட்கள் நமக்கு தேவை. இந்த தொடர்ந்து வரப்போற இந்த வாரங்கள்ல நம்ம பேச போற ஒரு விஷயம் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். கடந்த வாரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம பேக் டு சர்ச் பற்றி பேசணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா போதை பழக்கத்தை பற்றி பேசணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா குழந்தைகள் இந்த கொரோனாவுக்கு முன்பாகவும் கொரோனாவுக்கு பின்பாகவும் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறாங்க, அதுவும் குறிப்பாக பெற்றோரை இழந்த அந்த குழந்தைகளுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அவருடைய வளர்நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அப்படிலாம் நம்ம பேசணும். ஓகே, இந்த வாரம் தொடர்ந்து வரப்போற சில வாரங்கள் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப தேவையான ஒரு விஷயம் கூட. முக்கியமா நம்ம வீட்டில் இருக்கிற நம்மளுடைய குழந்தைகள், அது எப்படிப்பட்ட குழந்தைகளை பார்த்தீங்கன்னா டீனேஜ் குழந்தைங்க, அடலசன்ட் குழந்தைங்க, கல்லூரிக்கு சென்று கொண்டிருக்கிற குழந்தைகளை பற்றி தான் இப்போ பார்க்க போறோம். அவர்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகள், அதுவும் முக்கியமா கொரோனாவுக்கு முன்பாகவும் கொரோனாவுக்கு பின்பு அவங்க எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறாங்க, அவருடைய உறவு நிலை எப்படி இருக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்காக நமது நிலையத்திற்கு இன்றைக்கு வருகை தந்து தங்களுடைய கருத்துக்களையும், தங்களுடைய கருத்துக்கள் மட்டுமல்ல, தங்கள் சார்ந்திருக்கிற அந்த இளம் பருவத்தினுடைய கருத்துக்கள் எல்லாம் தாங்கி இங்கே பேச வந்திருக்கிற அற்புதமான நம்முடைய கல்லூரி மாணவ மாணவியர் அவர்களையும் அவர்களோடு சேர்ந்து அவங்களோடு இணைந்து பயணிக்கிற, அவர்களை வழிநடத்துகிற கல்லூரி பேராசிரியர்களையும் இந்த நிலையத்திற்கு அன்போடு வரவேற்போம். ஸோ வெல்கம் வெல்கம் வெல்கம். உங்களை கொண்டு ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்கிறோம் இல்லையா? வழக்கமாக நீங்கள் காலேஜில் ஒரு மாதிரி ஒரு ஜாலியாக இருப்பீங்க, இங்கே அப்படி இருக்கலாம். ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு என்னடா இது ஏதோ ஒரு பெரிய செஷனாக இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு சீரியஸெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த சீரியஸான பார்வையே இருக்கக்கூடாது. அப்படி தான் இருக்கணும். ஓகேங்களா? சரி. ஸோ வெல்கம் மேம். நீங்கள் இது உங்களுக்கு ஒரு முற்றிலும் வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும். யூ வில் ஃபீல் த குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் ஒரு பாட சம்பந்தமாக அப்படி தான் நீங்கள் அவங்கள்ட்ட அணுகிட்டு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் அவங்களுக்கு தெரியாது, நீங்கள் அதை தாண்டி அவங்கள்ட்ட எப்படிலாம் அவங்கள கண்காணிக்கிறீங்க, அவங்கள எப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்றதெல்லாம் இன்னைக்கு நம்ம பேச போகிறத தெரிஞ்சுக்குவாங்க நீங்கள் அவங்க. ஸோ வெல்கம். உங்களை அன்போடு மீண்டும் வரவேற்கிறோம். டாக்டர், அவங்கள வரவேற்றுடலாம் எல்லாரும் சேர்ந்து. ஓகே, இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிற உங்கள் வீட்டில் இருக்கிற ஒருவேளை இவர்களை போன்ற இளையோர்கள் இருந்தாலும் கூட அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். ஏன்னா வரப்போகிற வாரங்கள் மிக மிக முக்கியமான வாரங்கள். இது நல்ல ஒரு அற்புதமான ஒரு தலைப்பை கையில் எடுத்து இன்றைக்கு நமது கோவை ஜீவஜோதி கலைத்தொடுபகம் அற்புதமாக இந்த அறம்சையில் வரப்போகிற வாரத்தை கையில் எடுத்து செய்ய இருக்கிறாங்க. தொடர்ந்து நம்ம பேச போகிறோம். கேள்விகளை நம்மளுடைய மாணவர்கள்ட்ட நம்ம கொடுக்க போகிறோம். அவங்க என்ன அதுக்கான பதில்கள் சொல்ல போகிறாங்க, எப்படி அவங்க ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, முதல்ல உங்கள்கிட்ட தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரியா? ஏன்னா நீங்கள் தான் இப்போ முக்கியம். எங்களுக்கு இந்த வரப்போகிற வாரங்களில் உங்களை தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், வச்சு செய்ய போகிறோம். அப்படியா? இல்லை நீங்களா? என்னப்பா ரியாக்ஷனே இல்லை? போக போக தெரியும். ஓகே, சரி, வெரி குட். இப்போ இதில் யாராவது இந்த கொரோனா பேட்ச் இருக்கீங்களா? ஸ்ட்ரைட் அவே ஃப்ரம் த ஸ்கூல். அதாவது நாங்களாம் நாங்களாம் 12th எழுதலப்பா, நேராக வந்துட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லி யாரா இருக்கீங்களா? சூப்பர். மைக் எடுங்க. இப்போ நான் கேட்குற கேள்வி என்னன்னா, இப்போ நீங்கள் நேராக 12th முடிச்சுட்டு இங்கே வந்துட்டீங்க. கரெக்டு. எப்படி 12th எழுதவே இல்லை, அப்படி சொல்லணும்ல? நீங்கள் முடிச்சுட்டு வந்துட்டீங்க. ஆமாம், அப்படின்னு என்ன அர்த்தம்? சரி, இப்போ அதாவது உங்களுக்கு ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸு இன்னும் முடியல,
நேராக காலேஜுக்கு வந்துட்டீங்க. எப்படி இருந்துச்சு காலேஜ்? ஏன்னா நேற்று வரைக்கும் 12th கிளாஸ் ரூமில் உட்காந்துருந்தேன், திடீர்னு பார்த்தா பரீட்சை எழுத ஒன்றும் இல்லை, திடீர்னு வந்து காலேஜுக்குள்ள உள்ள விட்டாங்களே, நான் எனக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? 12th கிளாஸ் ரூம்லன்னு சொல்கிறத விட வீட்டில் இருந்துட்டு ரொம்ப நாள் இப்போ ஆனுவல் லீவ் விட்டா ரொம்ப நாள் விட்டுட்டு மறுபடியும் கிளாஸ்க்கு வந்த மாதிரி இருக்குங்க சார். ஸோ அது திடீர்னு பார்த்தா ஸ்கூலு கேம்பஸ் இருந்துச்சு, ஒரு லீவ் இருந்துச்சு, லீவ் முடிஞ்சு அடுத்த கேம்பஸ் திறந்தா உடனே பார்த்தா ஒரு காலேஜ் கேம்பஸ் இருக்கு. அதுதான் கேட்குறேன், எப்படி இருக்கு அந்த ஃபீல்? எல்லாம் புதுசாக இருக்குங்க சார். எல்லாம் புது ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறோம், பழைய ஃப்ரெண்ட்ஸை விட்டு. இப்போ நம்ம ஒரு லீவ் முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஸை தான் பார்க்க போகிறோம்னு நினைப்போம். ஆனால் பார்த்தா நம்ம காலேஜில் வந்திருப்போம், எல்லோரும் வேறு வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து புது ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவோம். அது ஃபீலிங் வந்து கொஞ்சம் நாஸ்டாலஜிக்காக இருந்துச்சுங்க சார். கொஞ்சம் நல்லாவும் இருந்துச்சு, ஒரு பக்கம் பார்த்தா கொஞ்சம் வியர்டாகவும் இருந்துச்சு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. என்னடா நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதானா, முடிஞ்சா எந்த இதுவும் இல்லாமல் அவ்வளோதான் விட்டுட்டோமா, லைஃப் டைமில் மீட் பண்ண மாட்டோமா அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சுங்க சார். அந்த திடீர்னு ஒரு நடுவில் ஒரு பக்கத்தை காணோம் இல்லை, கொஞ்ச நாள் என்ன ஆச்சுன்னே தெரியல, ஆனால் திடீர்னு வந்து விட்டுட்டாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. நீங்கள் வேற யாருமா இருக்கீங்க? நீங்களா? சொல்லுங்க. நல்லா தான் இருந்துச்சு, ஜாலியாக தான் இருந்துச்சு. இப்போ எக்ஸாம் எழுதலையே? எக்ஸாம் எழுதல, காலேஜ் போகிறோன்னு ஒரு பாரா, யாருக்கு கிடைக்கும் இந்த பெரிய கொடுப்பன இல்லை? ஆமாம், அவங்கள பார்த்தாலே இன்னைக்கு எல்லாம் சமூகத்தில் அவ்வளோ ஒரு பொறாமையாக இருக்காங்க தெரியுமா? ஐயோ எவ்வளோ பிளஸ்டு ஒரு டீம் தெரியுமா உங்களுக்கு அப்படி சொல்லல. மற்றவங்களாம் உட்காந்து பெரட்டி படிச்சு ஐயோ மார்க் வருமானு நீங்களும் ஜாலியாக அந்த மாதிரி சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அதை ஃபீல் பண்ணுறது? ரொம்ப ஹாப்பியாகவே இருந்துச்சு. ஹாப்பியாக இருந்துச்சா? படிக்காம பாஸ் ஆகி வந்தது உங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருந்துச்சா? எழுதாம நல்ல மார்க் வாங்கி வந்து. சரி, உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஸ்கூல்ல இருந்து அப்படியே காலேஜுக்குள்ள வந்துட்டீங்க, எப்படி இருந்துச்சு அந்த உள்ள நுழைஞ்ச உடனே? அதுல இருந்து சொல்லுங்க பார்க்கலாம் அந்த ஃபீல். நுழைஞ்ச உடனே சொல்ல போனோம்னா எதுவுமே தெரியாத மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக அப்படியே பழகிருச்சு. நேத்து வரைக்கும் மிஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க, இப்ப வந்து உள்ள இந்த கேம்பஸ் வந்து மேம் மேம் மேம்னுவீங்க. திடீர்னு இவங்கெல்லாம் டீச்சர்ன்ற லெவல்ல ஒரு செக்மெண்ட் இருந்தாங்க, திடீர்னு ப்ரொஃபசர்ஸ் வந்தோடனே எல்லாமே ஒரு மாறுது இல்லை? அப்ப எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அது பாட்டு இருந்துச்சுங்க, அப்படியே போய் ஒரு கிளாஸ் திறந்து விட்டா போய் உள்ள உட்காந்துட்டீங்க அப்படியா? கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு, அப்புறம் போக போக அப்படியே பழகிடுச்சு. சரி, நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எல்லாமே ஒருவேளை நீங்க அந்த பேட்சா இல்லாம இருக்கலாம், பட் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்களா உள்ள நுழையும் போது பாடுறா எவ்வளவு கொடுப்போன பண்ணது அப்படின்னு ஏதாவது? நாங்களாம் பார்த்தோம்னா இப்போ எங்க பேட்ச்ல வந்து 1200 கடைசியா எழுதின பேட்ச். அதுக்கப்புறம் நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு மாங்குன்னு உட்காந்து படிச்சோமே, இவங்களை பார்த்தா கொஞ்சம் ரொம்பவே பொறாமையா இருக்கும். நம்ம ஒண்ணுமே செய்யாம அவங்கள ஒண்ணுமே செய்யாம ஜாலியா உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு. நாங்க வந்து எவ்வளவோ படிச்சு கஷ்டப்பட்டு ரிசல்ட் டைம் ஐயோ எவ்வளோ மார்க் வரப்போகுதோ அப்படின்ற ஒரு இதுல இருப்போம். இப்போ சொன்ன மாதிரி மிஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வரும்போது காலேஜ் வரும்போது மிஸ் இல்ல மேம் அப்படின்னு அப்படியே கொஞ்சம் திருப்பி வந்து யாராச்சும் ப்ரொஃபஸர் விட்டு திருப்பியும் ஸ்கூல் டேஸ் டீச்சர் யாராச்சும் பார்த்தோம்னா அங்கே போய் நம்ம மேம்ன்றுவோம். மாற்றி சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் அந்த மாதிரியில கொஞ்சம் போயிட்டு இருந்தது. அதான் சார், இப்போ ஸ்கூலில் எழுதுறவங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் காலேஜ் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணோம். இவங்க நாங்கள் அந்த மாதிரி இல்லையே, அந்த பேட்சில் நாங்கள் இல்லையே அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலையே கடவுளே. அவங்கள பார்க்கும்போது இந்த ஃபீல் கிடைக்கும். வேற என்ன அடடா இவங்களுக்கு இது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் போயிட்டாங்களே அப்படின்ற எண்ணம் இருந்துச்சு அவங்களுக்கு? ஸ்கூல் லைஃப் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். அதுவும் கடைசி 12th முடிச்சுட்டு போகிறவங்கலாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் சார் அந்த இயர்லாம். அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாங்க. அதை மிஸ் பண்ணியிருப்பாங்க சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டிருக்கீங்க. சரி, எவ்வளோ பெரிய மனசு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபீலிங்ஸ் இருக்கும். ஏன்னா பேசிக் நாலேஜ் நமக்கு இருந்த அளவுக்கு கூட அவங்களுக்கு இருந்திருக்குமா? ஏன்னா ஹையர் செகண்டரி வந்து 2 years படிக்காமல் டைரெக்டாக வந்து காலேஜில் வந்துட்டாங்க. அங்கே பேசிக்ஸ் தெரிஞ்சிட்டாதான் அவங்க காலேஜில் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பிக்கப் பண்ணுறதுக்கு. அது ஒன்று ஃபஸ்ட்டு இருக்கும். இன்னொன்று வந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தோம், இவங்க என்ன ஜாலியாக வராங்க, அது ஒரு ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்காங்களே அப்படிங்கிறது. பேசிக்காக ஸ்கூல் டேஸில் பார்த்தீங்கன்னா 11th 12th அந்த 2 years தான் வந்து இன்னுமே வந்து அந்த என்ஜாய்மெண்ட் அந்த இது இருக்கும். அந்த டைமிங்கை வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிறது ஒரு இது இருக்கு. கரெக்ட், வெரி குட். ஆதங்கப்படுறீங்க நீங்கள் மிஸ் பண்ணிட்டாங்களா? ஆக்சுவலாக யூஸ்வலாக வந்து ஜூனியர் காலேஜ்னு சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்குலாம்? அப்போலாம் 11th 12thலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கம்மா. அவங்கள பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பொறாமையா இருக்கு. நாங்க வந்து தானே ஆகணும். ஓகே.
இது நாங்க வந்து நைட்டெல்லாம் தூக்கமே வராது ரிசல்ட் வரும்போது. 10னாலே அது ஏதோ பெரிய டாக்டருக்கு படிக்கிற மாதிரி 10th 12th அப்படின்னு எல்லா ரிலேட்டிவ்ஸ் கோயில்லன்னு எல்லாருமே கேட்பாங்க. நைட்டெல்லாம் தூக்கமே வராது. அதுக்கப்புறம் அவங்க ஃபேர்வெல் பார்ட்டி, அப்புறம் எப்பவுமே அந்த வருஷம் பூரா நம்மள திட்டிட்டு இருக்கிற மிஸ்ஸுங்கெல்லாம் போட்டோ எடுக்கிறது, டூர் போறது, அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் மிஸ் பண்ணிருக்காங்க அவங்க. ஆனா இப்ப வேணா இப்ப காலத்துக்கு விட்டுக்கலாம். ஏன் நாங்கெல்லாம் பரீட்சையே எழுதாம பாஸ் ஆன கூட்டாண்டான்னு சொல்லலாம் ஒழிய இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து அவங்க லைஃப் லாங் அவங்களுக்கு வந்து மிஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தான். ஓகே ப்ரொஃபசர்ஸ், உங்கள்கிட்ட வர்றேன். வழக்கமாக வந்துட்டு இருந்த குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு லாக்டவுனுக்கு அப்புறமா என்ன சொல்கிறது, இந்த எக்ஸாம் எழுதாமல் லாக்டவுனில் அப்படியே அந்த கருணை அடிப்படையில் வந்தாங்க பார்த்தீங்களா, அவர்களின் கருணையோட தான் நீங்கள் வரவேற்றிருப்பீங்க. ஆனால் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க அவங்கள்ட்ட? எல்லாருக்கும் வணக்கம். இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் உங்களோட ஐடியாஸ் ஷேர் பண்ணதில் உங்களோட மைண்ட் செட் எங்களுக்கு புரியுது. இப்போது ஃப்ரம் த டீச்சிங் சைடு எங்கள் விதத்துலேருந்து நாங்கள் பார்க்குறப்போ, இப்போது ரெகுலராக ஃபுல் டைம் இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி 1200 மார்க்ஸுக்கு உட்காந்து எழுதி முடித்து வர்றவங்க, அவங்களுக்கு வந்து சப்ஜெக்டும் தெரியுது, அதுக்கப்புறம் அதுக்கான முயற்சிகள். ஓகே, அப்போது அதனோட கஷ்டப்படுறது என்ன, அப்போ கஷ்டப்பட்டு வாங்கின மார்க்கு அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அப்புறம் வந்ததுக்கப்புறமும் அடுத்தது படிக்கிறதுக்கான ஒரு முயற்சியும் இருக்குது. ஆனால் இந்த எப்படி சொல்கிறதுங்க, உங்கள் தப்பு இல்லை, கொரோனா அப்படிங்கிறது நடைமுறையில் நடந்த ஒரு விஷயம். அதனால பாதிக்கப்பட்டு நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் ஒரு வருஷம் முழுசாக நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாமல் நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டு வரும்போது சப்ஜெக்ட் நாலேஜ் அப்படிங்கிறது அவ்வளோ தெளிவாக இருக்கிறது இல்லை. ப்ளஸ் காலேஜ் வந்ததுக்கப்புறம் ஈஸியாக வந்துட்டோம் அப்படிங்கிறப்போ அவர் சொன்ன மாதிரி ரொம்ப நாளைக்கு வீட்டில் இருந்து வெக்கேஷன் முடிச்சு டைரெக்டாக இன்னொரு இடத்துக்கு வரும்போது காலேஜுக்கு வந்துட்டோம், இப்போ ஒரு புது இடம், புது ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜாலியான ஒரு மனப்பான்மை இருக்குது. அப்போ கிளாஸஸில் அவங்கள உட்கார வச்சு நம்மளுக்கு சப்ஜெக்ட் சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப அவங்கள கான்சென்ட்ரேஷனுக்கு கொண்டு வந்து சப்ஜெக்டை ரிசீவ் பண்ண வைக்கிறதுல ரொம்ப கஷ்டப்படுறோம். விளையாட்டுத்தனமாவே இருக்குது அவங்களுக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம் தான் இல்ல? ஆமா, விளையாட்டுத்தனமாவே இருக்கிறாங்க. அவங்கள வந்து ஒரு இடத்துல உட்கார வைக்க முடியல, அதை புரிய வைக்க முடியல. ஏன்னா இன்னும் அந்த 12th மனநிலையில 10th இல்லாம அந்த மனநிலையிலே இருக்கக்கூடிய குழந்தையா தான் இப்ப நம்மள்ட்ட இருக்கிறாங்க. அவங்க முயற்சி எடுத்து வரல அப்படிங்கறனால அவங்களுக்கு வந்து இட்ஸ் ஓகே, ஐ கேன் டேக் இட் ஈஸி அப்படிங்கிற மாதிரி சப்ஜெக்ட். அடுத்த கொரோனா கூட வந்தா அடுத்து இங்க அங்க போயிடலாம். ஸோ கொஞ்சம் ஈஸி மைண்டடா இருக்காங்க. ஆனா ஓரளவுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணி கொடுத்து கொண்டு வந்து ஒரு 6 monthsல எல்லாம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தே ஆர் ஆல் வெரி குட். பட் அந்த இனிஷியல் ஸ்டேஜாக காலேஜுக்குள்ளே வரும்போது அவங்களுக்கு வந்து எங்கேருந்தோ அடைச்சி வச்சு ஃப்ரீ ஆயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பி ஒரு மைண்ட் செட்டில் வராங்களே தவிர அந்த சப்ஜெக்ட்டுக்கு கொண்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ எப்படி இருக்காங்கன்னா, கிளாஸில் வந்து ஒரு மாதிரி இருப்பாங்க, வீட்டில் வந்து இப்போ கொரோனா பேட்ஜுன்றப்போ ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருந்துச்சு. அந்த ஆன்லைன் கிளாஸஸ்லேருந்து காலேஜுக்கு வந்து நம்ம இப்படி தான் உட்காரணும், இப்படி தான் இருக்கணும், 1 hour கிளாஸ்க்குள்ள இருக்கணும். ஆனால் நம்ம வந்து அவங்க எப்படி கேட்குறாங்க, எக்ஸ்கியூசஸ், மேம் நாங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரோம். அந்த எக்ஸ்கியூசஸ் தான் நிறைய இருக்கே ஒழிய அந்த ஸ்கூல் மனநிலையில எப்பயுமே நாங்கள் 1 hour இருக்கணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கேம் விளையாண்டு பழகிட்டாங்க, ஆன்லைன்ல வந்து கேமரா க்ளோஸ் பண்ணிட்டு எல்லா கேமு. ஆனால் அந்த சோர்ஸை வந்து டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணி பழகிட்டாங்க. அதனால இப்போ கிளாஸ்குள்ளேயுமே வந்து அவங்களால அந்த ஃபோனை வந்து சைலண்ட்ல போடணுன்ற ஒரு மைண்ட் செட் வர மாட்டேது. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்குள்ள நம்மளுக்கு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா, நம்ம இதை பண்ணணும் அதை பண்ணணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏதாவது வந்திருக்காங்களா, பிரேக்ல வெளியே வந்துட்டானா, அதை தான் பார்க்குறாங்களே ஒழிய கிளாஸ் நம்ம லிசன் பண்ணணும், நம்ம எதுவுமே படிக்கல, நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத அவங்களோட மைண்ட் செட்டா இல்ல. பிடிக்கணும் அப்படின்ற இல்ல, ரைட்டிங் ஹேபிட்டும் இல்ல, லிசனிங் ஹேபிட்டும் இல்ல. ஓகே, குட். நீங்க சொல்லுங்க. மேம் சொன்ன அப்படி 1.5 வருஷமா அவங்க வீட்டிலே இருந்துட்டாங்க. ரொம்ப லெத்தாஜிக்காக தான் இருந்துட்டாங்க. நல்ல டைமுக்கு சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, டிவி பார்க்குறாங்க. அப்படியே தான் ஒரு 1.5 years இருந்தாங்க. எந்த ப்ராப்ளமே இல்லை அவங்களுக்கு. அந்த 12th அந்த பொண்ணு சொன்ன அப்படி 12th எக்ஸாமோட ரிசல்ட் வெயிட் பண்ணல, ஆல் பாஸ், காலேஜும் ஈஸியாக சீட் போட்டாங்க. ஸோ ஒன்ஸ் அவங்க என்டர் ஆன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு 1.5 months தான் காலேஜும் இருந்துச்சு. அந்த 1.5 months வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெக்டிக் எங்களுக்கு. அவங்களுக்கு உட்காரவே முடியாது. அப்புறம் காலேஜ் அப்படிங்கிறது வந்து ஃபிலிமில் பார்த்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வேற காலேஜ்குள்ளே வந்திருந்தாங்க. ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா இடமும் போகணும், ஃபோட்டோ எடுக்கணும், அதுதான் வந்து மேஜர் இதுவாகவே இருந்துச்சு. அப்புறம் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ரூரல் ஏரியாலேருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட எவ்ரி ஒன்
had a practice to do that. ஸோ அப்புறம் 1.5 months நாங்கள் கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணும்போது எகெயின் கோவிட் மறுபடியும் லாக்டவுன். ஸோ மறுபடியும் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அவங்களுக்கு ஆன்லைன். ஸோ ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஆன்லைனில் எழுதும் போது என்ன ஆயிடுச்சு, எகெயின் அவங்க ஆஸ் லைக் தட் அவங்க பார்த்து எழுதி தே ஹவ் கிளியர் த பேப்பர்ஸ். மறுபடியும் செகண்ட் செமஸ்டர் ஸ்டார்ட் பண்ணும் போது தான் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் லைஃப்குள்ளே வராங்க ஆக்சுவலி. உங்களையும் சேர்த்து இல்ல எங்களுக்குமே வந்து இருப்பா வந்துட்டோமா நாம அப்படின்ற ஒரு எண்ணத்துல எங்களுக்கு ஒரு 1.5 years ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கும் போது வீட்லயே கொஞ்சம் ஃப்ரீயா இருந்து கிளாஸ் எடுத்து பழகிட்டோம். ஸோ எங்களுக்குமே போய் நிக்கிறதே ஆக்சுவலி எங்களுக்கு 1 hour வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. அதுல வந்து இந்த ஸ்டூடெண்ட் வந்து கோவிட் அப்படின்னு நாங்க மைண்ட் செட் பண்ணிட்டோம். ஸோ கொரோனா பேட்ச் அப்படிங்கும்போது அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அது என்னங்க, அது ஒரு பேரே ஒரு இதா இருக்குல்ல, எங்க போனா அந்த கொரோனா பேட்ச். ஆனா இது வந்து வாழ்நாள் முழுசும் அவங்களுக்கு வந்துடும். நீ என்ன பேட்ச், நீ கொரோனா பேட்ச். வேற நீ எந்த காலேஜ் படிச்சேன்னா கேட்க மாட்டாங்க. இனிமேட்டு வேற ஆர் யூ ஃப்ரம், நீ எந்த காலேஜ் படிச்ச அப்படிலாம் இல்ல, நீ கொரோனா பேட்சா அப்படின்ற மாதிரி. ஐயோ கடவுளே, அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு அந்த மாதிரி ஒரு மனநிலை. ஸோ ஆன்லைன் கேம்ஸ் நல்லா யூஸ் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து லைஃபோட வேல்யூ தெரியலன்னு தான் நான் சொல்லுவேன். நான்லாம் கிளாஸ் எடுக்கும்போது அதுதான் சொல்றேன். உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் கூட பக்கத்துல இல்ல. அப்படியே ஆன்லைன்ல பார்த்து பழகி ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போய் காலேஜ் வந்துட்டு பிசிக்கலா பார்க்கும் போது தே ஆர் நாட் லைக் தட் அப்படிங்கிறது நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட நீங்க சொல்ற விஷயத்துல வந்து மொத்தத்துல அவங்க வந்து தங்களோட நிலையிலே இப்ப இல்ல, தே ஆர் நாட் இன் ஸ்டேபிள் கண்டிஷன். எப்படி சொல்றத கேட்டா, ஏன்னா வந்து ஒரு அட்டென்ஷன் கிடையாது, ஒரு சீரியஸ்னஸும் கிடையாது. அதே சமயத்துல அவன் வந்து நான் ஏன் இங்க இருக்கிறேன்றே தெரியாம இந்த ஒரு மரத்தை பிடுங்கி தூக்கி டக்குனு வச்சு நட்டு வைப்பாங்களா, அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறான் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க சொல்லுங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th 12th நல்ல மார்க் எடுக்கணும்னு படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. எப்படியாச்சும் பாஸ் ஆயிடலான்ற பசங்களும் இருந்திருப்பாங்க. இதுல ரொம்ப அடிப்பட்டது நல்ல மார்க் எடுத்து நான் காலேஜுக்கு வரணும்னு நினைச்சவங்க இதுல ரொம்ப அடிப்பட்டது. அப்ப அவங்க படிச்ச பேசிக்ஸ் எல்லாமே இங்க வந்து அப்ளை பண்ற பசங்களும் இருக்காங்க. ஸோ பேசிக்கலி நான் ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட், காமர்ஸ் டீச்சர், அக்கௌண்ட்ஸ் கிளாஸ் எடுக்கும்போது அந்த பேசிக்ஸ் வந்து 11th 12th நல்லா படிச்சுட்டு வந்திருந்தாங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் மீ டு கேரி அவுட். இல்ல அவங்க வந்து 11th and 11th ஜேர்னல்னாவே என்னன்னு தெரியாது அப்படின்ற போது அவங்க கண்டிப்பா இங்க வந்து பேசிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல கொடுப்போம். மேம் எடுத்தோம்னா பாதி பேர் ரொம்ப அட்டென்டிவாக இருப்பாங்க, பாதி பேர் மேம் இதெல்லாம் நான் படிச்சதே இல்லை மேம். பாதி பேர் சொல்லிடுவாங்க மேம் சிபிஎஸ்சியில் இதெல்லாம் வந்து எங்களுக்கு அவுட் ஆஃப் போர்ஷன்ஸ் மேம், தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட்லேருந்து எடுங்க மேம் அப்படின்வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல எங்களுக்கு போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி படித்த பேசிக்ஸை மறுபடியும் நாங்கள் ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எங்களுக்கு வந்து அது எக்ஸ்ட்ரா மறுபடியும் நாங்களே 11th and 12th இறங்கி அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு. இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ பிரச்சனை யாரை பத்தி பேசுறதுன்னு இப்போ எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. கொரோனாவுக்கு பிறகு குழந்தைகள் இந்த குழந்தைங்களுடைய மனநிலையை பத்தி பேசலாம்னா இப்ப நீங்க குமுறதை பார்த்தா உங்களுக்கு தனி ப்ரோக்ராம் வைக்கணும் போல தெரியுது. ஓகே, சொல்லுங்க. அவங்க சொல்ற விஷயங்கள இப்ப நீங்க கேக்குறீங்க, இப்ப இதை ஃபீல் பண்ணீங்களா? எனக்கு வந்து நான் திடீர்னு உள்ள கொண்டு வந்து விட்டுட்டாங்க. எனக்கு அந்த ஆம்பியன்ஸே புதுசா இருக்கு, அந்த ஆம்பியன்ஸே வேற மாதிரி இருக்கு. திடீர்னு இப்ப மேம் சொன்னாங்க இந்த சினிமாவில் பார்த்த காலேஜில் அந்த மென்டாலிட்டியில தான் நிறைய பேர் உள்ள போயிருந்துருப்பாங்க. போயிடனே செல்ஃபி வாடா அப்படின்லாம் இருக்குது. அது மாதிரி ஏதாவது நீங்க ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அது மாதிரி செஞ்சிருக்கீங்களா? இல்ல நீங்க பார்த்ததுல சொல்லுங்க, இல்ல நீங்களே பண்ணாலும் சொல்லுங்க. இல்லை சார், அவங்க சொல்றது கரெக்டு தான். கொஞ்சம் பேசிக் நாலேஜ் இல்லாமல் தான் உள்ள வராங்க. பட்டு இது வந்து கொரோனானால அப்படின்னு சொல்றதை விட இதுக்கு முன்னாடியுமே அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. இதே மாதிரியே டீச்சர்ஸ் அவங்கள இறங்கி 11th வரையும் இறங்கி ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்தவங்களும் இருக்காங்க. ஸோ காலேஜில் போனவங்களுக்கு 11th இருந்து வந்தாங்களா? இப்போ மேம் சொன்னாங்களே சார், மறுபடியும் 11th இருந்து பேசிக்ஸை ரீகால் பண்ணி ஜேர்னல்லேருந்து எடுக்க வேண்டியதாக இருக்கு. நீங்கள் திருப்பி அதுலேருந்தே வாங்க, அது ரெகுலர் இன்டர். சரி, ஓகே. ஸோ கொரோனா பேட்ச்க்கு முன்னாடி இருந்தே அந்த இஷ்யூஸ் டீச்சர்ஸ்க்கு இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதான் சார் நான் சொல்ல வந்தேன். வேற ஏதாவது இருக்கா இதை பற்றி? சொல்லுங்க கண்ணா, சொல்லுங்க. இப்போ எனக்கு என்ன ஃபீல்னா, மேம் வந்து சொன்னாங்க இப்படி படிச்சவங்களும் படிக்காதவங்களுக்கும் அந்த டிஃப்ரென்ஸே தெரிய மாட்டேங்குது அப்படின்றது மாதிரி. எனக்கு எப்படின்னா, நல்லா படிச்சுட்டு இதை நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு. இப்போ படிக்காம ஒருத்தவங்க வந்து அதையே காப்பி பண்ணி எழுதுறாங்கன்னு, இப்போ 2 பேத்துக்கு ஒரே அப்ரிசியேஷன் கிடைக்குது. அது எப்படி? அது கரெக்டா இருக்காது. நம்ம இன்புட் கொடுத்துருக்கோம், அவங்க இன்புட் கொடுக்கும். தெரியலன்னு சொல்லலாம், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ அவங்க வந்து புதுசா அதை காப்பி பண்ணி அதே மாதிரி எழுதுனா அது வந்து கரெக்டா இருக்காது. அந்த மாதிரி ஒரு இது. அப்புறம் படிச்சவன் படிக்காதவன் முயற்சி பண்ணவன் முயற்சி பண்ணாதவன் எல்லாரும் எல்லாம் ஒரே கூட்டாஞ்சோரா ஒரு இடத்துல இருக்காங்களே. அது எனக்கு நான் இவ்வளவு ஹார்ட் ஒர்க் கொடுக்குறேன், ஆனா எனக்கு அந்த அப்ரிசியேஷன் டிஃபரன்ஸ் தெரியலன்னு சொல்லி. சரி, ஓகே. இது வந்து உள்ள நுழைஞ்ச உடனே உங்களுடைய மனநிலை பொறுத்தது. இது உங்களுடைய பியர் குரூப், உங்களுடைய சர்க்கிளை நீங்க எப்படி அமைச்சுக்கிறீங்க? நீங்க எப்படி உள்ள நுழைஞ்ச உடனே ஸ்கூல்ல இருக்கிற மாதிரியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காங்களா, இல்லை வேற மாதிரி இருக்காங்களா? இப்போ உதாரணத்துக்கு சொல்றேனே,
இப்போ வந்து கோஎட்ல படிச்சவங்க இருப்பீங்க, வெறும் பாய்ஸ் ஸ்கூல்ல இல்லை கேர்ள்ஸ் ஸ்கூல்ல படிச்சவங்க இருப்பீங்க. இப்போ உள்ள காலேஜுக்குள்ள வரீங்க. காலேஜ்ன்றது என்ன? கோஎடா இருக்கு. மெயினாக பெரும்பாலான இடங்கள்ல கோஎடா இருக்குது. இப்போ கோஎட் காலேஜுக்குள்ள நுழைஞ்சோன்னா உங்களுடைய மனநிலை எப்படி? நீங்க எங்க படிச்சீங்க சார்? நான் கோஎடா இல்ல கோயட் தான் சார். கோஎடா? அப்ப அந்த பிரச்சனை கிடையாது. சரி இருக்கட்டுமே, அந்த கோஎடுக்கும் இந்த கோஎடுக்கும் எப்படி யூ ஃபீல்? ஆமாம் சார், நான் வந்து ஈரோட்டில் படித்தேன் சார். இங்கே கோயம்புத்தூரில் வரப்ப எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா ஓகே, பாய்ஸ் கேர்ள்ஸ் பேசக்கூடாது, அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. இங்கெல்லாம் அப்படி இல்லை, எங்கே பார்த்தாலும் ஜோடி ஜோடி தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஓகே, அடாடாடா, மிஸ் பண்ணிட்டோமே நாம. என்னையா ஸ்கூல் நடத்துறீங்க நீங்க? அப்படியா? ஆமாம் சார், ஒரு சில டைம் அந்த ஃபீல் இருக்கும் சார். இருந்துச்சு. சூப்பர் பையன் இல்ல, டக்குன்னு கரெக்டாக சார். வெரி குட். அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இப்போ திடீர்னு அந்த ஸ்கூல், அந்த கொரோனா டைம்ல ஸ்கூல்ல ஒரு முழுமையாக முடிக்கல, திடீர்னு இங்கே வந்து உட்காந்துடுறீங்க, திடீர்னு பார்த்தா எல்லாரும் வந்து ஹாய் ஹாய் அப்படின்றாங்க. அப்போ எப்படி இருந்துச்சு சார்? அது வந்து கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. போக தான் பழக முடியும் சார். யார் எப்படி பழகுவாங்கன்னு தெரியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க சார். கேரக்டர்ஸ் நிறைய டிஃப்ரெண்டாக வெயிட் பண்றீங்க. ஆமாம் சார். பழகிறதுக்கு இல்லை புரிஞ்சுக்கிறதுக்கா? புரிஞ்சுக்கிறது. ஐயோ அப்பா, எனக்கே வேற. ஓகே, குட் குட். இது மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது உங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸு சேர்றது? ஏன்னா ஸ்கூலில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மாறி போய் இங்கே காலேஜில் புதுசாக வந்திருப்பாங்க. எப்படி இருந்துச்சு? 12th வரைக்கும் கேர்ள்ஸ் இன்ஸ்டியூஷன்லேயே அப்படியே படிச்சு, யூஜி அப்படியே கேர்ள்ஸ் இதுலேயே படிச்சது. திடீர்னு பிஜி அப்படிங்கும் போது ஒரு கோஎடு காலேஜ் அப்படி போகும்போது ஒருவித பயம் வந்துச்சு. ஓ, இவ்வளோ வருஷம் நம்ம கேர்ள்ஸ் இன்ஸ்டியூஷன்லேயே தான் படிச்சிருக்கோம், இப்போதான் பிஜி போகிறோம், பாய்ஸ்னா வந்து எப்படி ரேகிங் அந்த மாதிரி தான் இருப்பாங்களோ அப்படின்னு. ஆனால் இப்போ உண்மையாக சொல்கிற, பழக போக கேர்ள்ஸ் காலேஜில் கேர்ள்ஸ் இன்ஸ்டியூஷனில் படிக்கிற எக்ஸ்பீரியன்ஸை விட கோஎடில் படிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அது ஒரு தனி, ஒரு உண்மையாகவே அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அது பயங்கரமா. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி யாருமே சொன்னதே கிடையாது. ஐயோ கடவுளே. ஓகே, நீங்க சொல்லுங்கம்மா. நான் வந்து 10th வரைக்கும் கோயட்ல படித்தேன். 11th 12th வந்து கேர்ள்ஸ் விமென்ஸ் ஸ்கூல் தான். அதுக்கப்புறம் காலேஜும் வந்து விமென்ஸ் காலேஜ் தான். என்ன சொல்கிறது, உள்ளுக்குள்ளே போனாலே வந்து ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, செல்ஃபி எடுக்க ஃபோனே கொண்டு வரக்கூடாது எங்கள் காலேஜில். இப்போ கோவிட்க்கு அப்புறம் ஃபோன் இருந்தால் தான் காலேஜுக்கு வரணும். காலேஜுக்கு வந்தால் கூட இஷ்டம் இருக்கிறவங்க வாங்க, உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா வராதிங்க அப்படின்னாங்க. அப்படி இருந்தாங்க கூட ஃபோன் தான் கொண்டு வர சொன்னாங்க. இப்போ கோவிட் பேட்சுன்னு சொன்னாலே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன சொல்கிறது, நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. நாங்கள் வந்து ஃபைனல் இயர் படிக்கிறோம். கோவிட்லேயே முடிச்சிட்டீங்க அப்படின்னு ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து கஷ்டமாக இருக்கு. அது நம்மளை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல. ஐயோ, நல்லா தான் படிக்கிற ஆள் தாயா, என்ன ஏன் கோவிட் என்ன தெரியும் அப்படின்னு பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கு. 12th வரைக்கும் கோஎட் காலேஜ்ல 10th வரைக்கும் கோவிட்லேயே படிச்சிட்டீங்க. சூப்பர், அடிங்க. அப்புறம் கோயிலே படிச்சுட்டு அப்புறமேல இங்கே வரும்போது கேர்ள்ஸாக இருந்தாங்க. அப்போ கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக அப்படியே பழகிடுச்சு. நான் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்கேங்க சார். ஸோ நான் குமரபாளையத்துலேருந்து படிச்சுட்டு இங்கே வரும்போது நான் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருந்தேன். அப்போது நாங்கள் வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருப்பாங்க. ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா வேறு திருநெல்வேலி, ராம்நாடு, அந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருப்பாங்க. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க, ஒவ்வொரு மாதிரி பழகுவாங்க. ஸோ அதை நம்ம எல்லாமே ஃபஸ்ட் நம்ம ஆன்லைன்லேயே நல்லா பேசிக்கிட்டோம். ஆன்லைனில் பேசும்போது அந்த ஸ்லாங்கு அந்த இதெல்லாம் தெரியாது. ஏன்னா இப்போது நான் எங்கள் 12th ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு 6 மந்த் கழிச்சு எங்களுக்கு காலேஜ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த கேப்லேயே நாங்கள் நல்லா பழகிக்கிட்டோம், ஆன்லைன்லேயே நல்லா பழகிக்கிட்டோம். யாரோட? பசங்க கூட சார், ஹாஸ்டல் மேட்ஸ் கூட. ஸோ நாங்கள் திரும்பி காலேஜ் ஹாஸ்டலில் மீட் பண்ணும்போது அது எங்களுக்கு புதுசாக கிடைக்கல சார். இப்போ இது சப்போஸ் இதுவே 12th எழுதி முடிச்சுட்டு கொரோனா இல்லாமல் வந்திருந்தா நாங்கள் நேரில் பார்த்து தான் ஃபஸ்ட்டு பேசியிருப்போம். அதுக்கப்புறம் தான் எல்லாம் பழகியிருப்போம். இப்போ நம்ம 6 மாதம் ஆன்லைன்லேயே பேசி பழகிட்டு நேரில் வந்து பேசும்போது ஏதோ 10 வருஷம் பழகின ஃப்ரெண்ட்ஸை பார்த்து பேசுகிற மாதிரி தான் அந்த ஃபீல் இருந்துச்சு. பேசாமல் இனிமேட்டு 12th ஒரு டிசம்பர்லேருந்தே இந்த இது ப்ராசஸ் பண்ணிடலாம்ல? பண்ணிடலாமா? அப்படி நல்லா தானே இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், இவங்களுடைய மனநிலை, அதாவது காலேஜுக்குள்ளே நுழைஞ்சாங்க வித் வெரி லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஆம்பியன்ஸ், அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப புதுசாக உள்ளே வந்தாங்க. முழுமையாக அவங்க வந்து ஒரு 12th, அதாவது அவங்களுடைய முழுமை ஆகலை, அவங்களுடைய பள்ளி கல்வி வந்து முழுமை ஆகலை. கல்லூரிக்குள்ளே வராங்க. கல்லூரிக்குள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னது தான், எங்கெங்கே இருக்கவே மாட்டாங்கிறான், சுற்றுறான், அங்கே போகிறான், இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறான். அது ஒரு மாதிரி, அது ஏதோ டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி சுற்றுறான். செகண்ட், இப்போ இவனுக்கு வந்து ப்ரைமரியாக வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறது அடுத்ததாக இருந்தாலும் கூட ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தேவை தன்னுடைய ஒரு கூட்டம், அந்த நட்பை வந்து தேர்ந்தெடுக்கிறது. அந்த நீங்கள் பார்த்த வரைக்கும்
இந்த பேட்ச் எந்த பேட்ச் இந்த கொரோனாவுல இருந்து நேரடியா வந்த குழந்தைங்க என்ன மாதிரியான ஒரு 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 நட்பு வட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க? இப்போ இந்த கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆன்லைன் கனெக்டிவிட்டி இப்போ நம்ம வந்து ஜென்ரலி ஸ்கூலில் காலேஜில் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறோன்னா ஒரு 2 தடவை நம்ம அவங்கள பார்க்குறோம். அவங்க என்ன மாதிரி ஹேபிட்ஸில் இருக்காங்க, நல்லா பேசுகிறாங்களா, பழகுறாங்களா, என்ன மாதிரி சாப்பிட்றாங்க, இந்த மாதிரி உங்கள் வயசுக்கு நீங்கள் பார்த்து பழகுறீங்க, ரைட்? ஆனால் ஆன்லைனில் இது எதுவுமே கண்ணுக்கு புலப்படுறது இல்லை. அங்கே இல்லாத ஃபோட்டோவும் இருக்குது, இல்லாத வார்த்தைகளும் வருது. நம்ம அதைத்தான் நம்ம வந்து நம்பி நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப், நீங்கள் சொல்கிறீங்க 6 மாதம் 1 வருஷம், நேரில் பார்க்கும்போது நபர் வேறையா இருக்கலாம். அப்போ காலேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய ஹேபிட்ஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஏன்னா நிஜ வாழ்க்கையில பார்க்கறதும் வர்ச்சுவல் வேர்ல்டில் பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு அங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே தெரியுது. த ட்ரூத் ஆஃப் லைஃப் தே கெட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப்டர் கம்மிங் தேர். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சோஷியலைசேஷன் திருப்பி வந்து அவங்களுக்கு சேஃபானது ஆன்லைனில் தான் இருக்குது. ரியாலிட்டி வைஸில் அவங்க இன்ட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது குறைச்சிக்கிறாங்க, பயந்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய சுய நிதி, தியர் பர்சனாலிட்டி ஆஸ் அ பர்சன் அப்படிங்கிறது வந்து வெளிப்படையில் தெரியுது. ஆன்லைனில் இருக்கும்போது யூ ஆர் பிஹைண்ட் அ ஸ்க்ரீன். ஸோ நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, நான் என்னுடைய புரிதல் வந்து என்னன்னா, அவர்கள் வந்து அதிகமா தங்களை சார்ந்து நட்பை ஏற்படுத்திக்கிறது இல்லை. அதாவது லைவ்ல கரெக்ட் நேரடியா இருக்கு த்ரூ சோஷியல் மீடியால சம்வாட் இந்த மாதிரி ஆன்லைன்ல அப்படின்னு சொல்றீங்க. நேயர்களே, மாதா தொலைக்காட்சியின் அரம்சை இந்த நிகழ்ச்சி இந்த வாரத்தோட முடிய போறதில்ல. இன்னும் நிறைய பேச போறோம். தொடர்ந்து வர வாரங்களில் இன்னும் அதிகமான செய்திகளை உங்களோடு நாங்கள் பேச இருக்கிறோம், பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம், அதை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். அதுக்கான தீர்வை காணுவதற்கான ஒரு எதிர்நோக்கோடு நாம் அடுத்த வாரத்தில் சந்திப்போம். இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.